ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஹரியாலி க்ரீன் சிக்கன் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஹரியாலி சிக்கனுக்கு தேவையான மேரினேஷன் ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சிக்கன் கூட 1/2 கப் கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். 1/2 லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கேன், அந்த ஜூஸையும் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். சிக்கன் எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ ஹரியாலி சிக்கனுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகம் தேவைன்னா பச்சை மிளகாவை அதிகப்படுத்திக்குங்க. 6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். 1 இன்ச் இஞ்சி, 8 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிடுங்க. இப்போ கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பொடியாக நறுக்கி வச்ச 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நறுக்கி வச்ச 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. சிக்கன் நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் நல்லா கொதி வரட்டும். சிக்கன் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க ஹரியாலி க்ரீன் மசாலா சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியையும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சிக்கனில் உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு பார்த்துட்டு உப்பு தேவைன்னா சேர்த்துக்குங்க. இப்போ 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம சேர்த்துருக்க இந்த க்ரீன் மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதி வந்தால் போதும். குழம்பு ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா அதோட கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ பாருங்கள், சைடில் எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி, புதினா சேர்த்து இறக்கிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட ஹரியாலி க்ரீன் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதை இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸோடு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும்னு சஜஸ்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.